தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் ஒற்றுமை அவசியம் என்றும் தன்னிடம் தனிப்பட்ட அரசியல் இலக்கு எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடந்த உறவினர் திருமண விழாவில் கலந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேவையான நேரத்தில் என் கருத்தை தெரிவிப்பேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய இயக்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே என் நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால்தான் அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர முடியும் என்றார். அவர் மேலும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இயக்கத்தை நடத்த வேண்டும். அதற்காக நீதிமன்றத்தில் போராடி வருகிறேன். தேர்தலில் யார் முதல்வராக வர வேண்டும் என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். மக்கள் தீர்ப்புதான் இறுதியானது. கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் தான் முடிவு தெரியும். என் ஒரே இலக்கு அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான் என வலியுறுத்தினார். விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம், ஒவ்வொருவரும் முதல்வராக ஆசைப்படுகிறார்கள். ஆனால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும். பெருந்தன்மை அவசியம். விஜயின் சில பேச்சுக்கள் அரசியல் ரீதியாக இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்த அவர், திமுகவின் 4.5 ஆண்டு ஆட்சி குறித்து நான் தினமும் அறிக்கை வெளியிட்டு வருகிறேன். திமுகவின் குறைகள் குறித்து தொடர்ந்து மக்களுக்கு தெரிவித்து வருகிறேன் என்றும் கூறினார். திருப்பூர் பெண்ணலாடை தொழில் இந்தியாவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் முக்கிய துறைகள் ஒன்றாகும். வருடத்திற்கு ரூபாய் 45,000 கோடிக்கும் அதிகமான ஏற்றுமதி செய்யப்படும் இந்த துறை தற்போது அமெரிக்காவின் திடீர் வரி விதிப்பு காரணமாக கடுமையான சிக்கலை சந்தித்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா ரஷ்யாவிலிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்குவதை எதிர்த்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்க முடிவு செய்துள்ளார். இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இதன் விளைவாக அமெரிக்காவுக்கு செல்லும் இந்திய ஆடைகளின் விலை அதிகரிக்கிறது. உதாரணமாக தற்போது $10 விற்கப்படும் இந்திய சட்டை இனி $14.4 உயரக்கூடும். இதே சமயம் சீன ஆடைகள் $14.2, வங்காளதேச ஆடைகள் $13.2, வியட்நாம் ஆடைகள் $12 கிடைக்கின்றன. இந்த விலை வேறுபாடு காரணமாக அமெரிக்க விற்பனையாளர் நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து ஆர்டர்களை நிறுத்தி வருகின்றன. இதன் நேரடி தாக்கமாக திருப்பூர் பின்னலாடை தொழிலில் ரூபாய் 12,000 கோடி மதிப்பிலான ஏற்றுமதி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சில நிறுவனங்கள் தங்களின் உற்பத்தியை குறைத்துள்ளன. நிரந்தர ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கவும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பல நிறுவனங்கள் தற்காலிக ஊழியர்களை காலவரையற்ற விடுப்பில் அனுப்பியுள்ளன. ஒரு முக்கியமான பின்னலாடை உற்பத்தியாளர் கூறுகையில், மொத்த உற்பத்தி சங்கிலியும் கடந்த மாதம் முழுவதும் முடங்கியது. பொருட்கள் கையிருப்பாக தேங்கி கிடக்கின்றன. அமெரிக்காவுடன் விரைவில் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும். இல்லையெனில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்றார். இந்த சிக்கலை சமாளிக்க உற்பத்தியாளர்கள் மத்திய அரசை உடனடி நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளனர். குறிப்பாக மூலப்பொருட்களின் இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும். மேலும் பிற நாடுகளுடன் சந்தை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே திருப்பூர் உற்பத்தியாளர்களின் வலியுறுத்தலாகும். தமிழகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 505 வாக்குறுதிகள் இடம்பெற்றிருந்தன. அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என மக்கள் முன்னிலையில் உறுதியளித்திருந்த திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் வெறும் 66 வாக்குறுதிகளையே முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அன்புமணி, விடியில் எங்கே எனும் தலைப்பில் ஒரு ஆவண புத்தகத்தை வெளியிட்டார். அதில் திமுக நிறைவேற்றிய வாக்குறுதிகள் வெறும் 13% மட்டுமே எனவும், மீதமுள்ள 87% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது ஆதாரப்பூர்வமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த ஆவணத்தில் 3.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம், மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, கேஸ் சிலிண்டர் மானியம் ரூபாய் 100, அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் போன்ற முக்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படவில்லை என அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு இதுவரை வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியுள்ளது. 373 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. அரைகுறையாக நிறைவேற்றப்பட்டவை 66. ஆனால் முதலமைச்சர் மக்கள் முன்னிலையில் 98% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக தவறான தகவல் பரப்புகிறார் என்றார். பத்திரிகையாளர்களிடம் பேசிய அன்புமணி, இந்த புத்தகம் வெறும் குற்றச்சாட்டல்ல, திமுகவின் சொந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து எடுத்து நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை எண் வாரியாக சுட்டிக்காட்டியுள்ளோம். விடியல் எங்கே என்ற தலைப்பே திமுக ஆட்சியின் தோல்வியை விளக்குகிறது. தமிழ்நாட்டுக்கு விடியலை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்த திமுக இன்று மக்களை இருளில் வைத்திருக்கிறது என கூறினார். பாமக இதுவரை தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் வளர்ச்சி தொடர்பாக 47 ஆவணங்களை வெளியிட்டுள்ளதாகவும், இந்த புதிய ஆவணம் திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை வெளிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து அன்புமணி, ஒரு மாணவர் தேர்வில் 100க்கு 35 மதிப்பெண் எடுத்தால்தான் பாஸ். ஆனால் திமுக அரசு 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 மட்டுமே நிறைவேற்றி 13% மதிப்பெண் தான் எடுத்துள்ளது. மக்கள் மன்றத்தில் அவர்கள் ஏற்கனவே படுதோல்வி அடைந்து விட்டனர். போலியான வாக்குறுதிகளை சொல்லி மக்கள் வாக்குகளை பெற்ற திமுகவிற்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என எச்சரித்தார்.
மதுரையில் அண்மையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கட்சியின் மாநில மாநாடு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த மாநாட்டில் பேசிய விஜய் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை பலமுறை அங்கிள் என குறிப்பிட்டு விமர்சித்தது பெரும் விவாதத்துக்கு வழிவகுத்தது. விஜயின் இந்த பேச்சை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயின் இந்த உரையை கேள்வி எழுப்பும் வகையில் தனது தனித்துவ பாணியில் பதிலளித்துள்ளார். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சீமான், அணில் ஏன் அங்கிள் அங்கிள் என கத்துகிறது? ஜங்கிள் ஜங்கிள் என்று தானே கத்த வேண்டும். போன மாநாட்டில் சிஎம் சார் என்பவர் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிளாக மாறி போனார் என கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் தொடர்ந்து முதல்வராக எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகள் இருந்தார். அப்போது அதிமுக யாரிடம் இருந்தது? யார் காப்பாற்றினார்கள் என்று விஜய் ஏன் கேட்கவில்லை எனவும் விமர்சித்தார். தவைக தலைவர் விஜய் அந்த மாநாட்டில் உரையாற்றும் போது எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த கட்சியை இன்று யார் கட்டி காப்பாற்றுகிறார்கள்? அந்த கட்சி இன்று எந்த நிலையில் உள்ளது? நான் சொல்லியே உங்களுக்கு தெரிய வேண்டுமா? அப்பாவி தொண்டர்கள் வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறார்கள். பொருந்தாத கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி உள்ளது என பேசியிருந்தார். அதே சமயம் விஜய் சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்தது பற்றிய கேள்வி சீமானிடம் எழுப்பப்பட்ட போது அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் தான் இவ்வாண்டு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிக்கிறார் விஜய் என தாக்கி பேசியுள்ளார். தமிழக அரசியல் சூழலில் அடுத்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி விவாதங்கள் தீவிரமாக எழுந்துள்ள நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் அதன் பலன்களும் குறைகளும் வெளிப்படும். கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் அதிமுக ஆகிய முக்கிய கட்சிகள் தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கவும் தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றன. இதனிடையே மற்ற கட்சிகள் கூட்டணி அமைப்பது, தொகுதி பங்கீடு செய்வது போன்ற நடவடிக்கைகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. மறைந்த நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் தமிழ்நாட்டு மக்களிடையே தனித்துவமான செல்வாக்கை பெற்றவர். அவரின் மரணத்துக்கு பின்னரும் அந்த செல்வாக்கு தேமுதிகவின் வாக்கு வங்கியாக நிலைத்துக் கொண்டிருக்கிறது. தற்போது கட்சியின் வளர்ச்சி பாதை சற்றே சவால்களை சந்தித்தாலும் அந்த வாக்கு வங்கியை தங்களது பக்கம் ஈர்க்க முக்கிய கட்சிகள் முயற்சி செய்து வருகின்றன. சமீபத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பிரேமலதா விஜயகாந்தை நேரில் சந்தித்தது இதற்கான சான்றாக கருதப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் அது வாக்கு வங்கி அடிப்படையில் பெரும் பலனளிக்கும் என்று கட்சி தலைமை கருதுகிறது. இதேபோல் தேமுதிகவை தங்களது கூட்டணியில் இணைக்க தவேகாவும் திமுகவும் முயற்சி செய்து வருகின்றன என்று தகவலும் வெளியாகியுள்ளது. அண்மையில் மதுரையில் நடைபெற்ற தவேகா மாநாட்டில் தவேகா தலைவர் விஜய் மறைந்த விஜயகாந்தை தனது அண்ணன் என குறிப்பிட்டு பேசினார். அதற்கு பதிலாக பிரேமலதா விஜயகாந்தும் விஜய் எங்களுக்கு தம்பி போன்றவர் என்று கூறினார். அதற்கு முன்பே விஜய் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கீடு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கைகள் எதிர்கால கூட்டணி அமைப்புகளுக்கான அடித்தளமாக கருதப்படுகின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து தமிழ்நாட்டின் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என உறுதியாக கூறி வருகிறார். இதனால் கூட்டணி ஆட்சி குறித்த விவாதங்கள் அண்மை காலங்களாக தமிழக அரசியலில் சூடுபிடித்து வருகின்றன. இந்நிலையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று வரை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லை. கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் அதன் நெறிமுறைகள் தெளிவாக தெரியும். எனவே கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த கருத்துக்களுடன் கூட்டணி தொடர்பான தனது கட்சியின் தெளிவான நிலைப்பாட்டை ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறவுள்ள தேமுதிக மாநாட்டில் அறிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்விகள் தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தி வருகின்றன. வரவிருக்கும் தேர்தல் சூழலில் தமிழக அரசியல் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் அந்த கட்சியின் மாநாட்டில் எழுந்த விவாதங்களையும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்து வருகிறார். சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற தவேக மாநில மாநாடு அரசியல் ரீதியாக பெரும் கவனம் பெற்றது. இந்த மாநாட்டில் நடிகர் விஜய் முதல்வர் மு.க. ஸ்டாலினை அங்கிள் என அழைத்தது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த மாநாட்டில் விஜய் சமகால பிரச்சனைகள் குறித்து எதுவும் பேசாமல் வழக்கம் போல திமுகவை மட்டுமே குறிவித்து தாக்கியது பல அரசியல் கட்சி தொண்டர்களிடையே விவாதங்களை உண்டு பண்ணியுள்ளது. இந்த நிலையில் நடிகர் விஜயின் அரசியல் நகர்வுகளை தொடர்ந்து விமர்சித்து வரும் சீமான் தற்போது மேலும் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டை முன்னிட்டு அவர் செய்தியாளர்களிடம் பேசியதாவது, தவேகா மாநாட்டில் கூடிய கூட்டத்தை பார்க்க தேவையில்லை. நான் ஒருவன் அரசியல் கட்சியின் மூலமாகவே 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறேன். பிப்ரவரி 7ஆம் தேதி நான் மாநாடு நடத்துகிறேன். அப்போது வரும் கூட்டத்தை வந்து பாருங்கள். மாநாடு எப்படி நடத்த வேண்டும், எப்படி உரையாற்ற வேண்டும், எத்தனை லட்சம் மக்கள்கள் கூடுகிறார்கள் என்பதை அப்போது தெரிந்து கொள்ளலாம். நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழலும் லஞ்சமும் ஒரு நிமிடத்தில் ஒழியும். பதவி பணம் சேர்ப்பதற்காக நான் அரசியலுக்கு வரவில்லை என அவர் கூறினார். மேலும் விஜய் நேரடியாக குறிவித்து சீமான் பேசியதாவது, அணில் என்றால் ஜங்கிள் ஜங்கிள் என்று கத்த வேண்டும், அங்கிள் அங்கிள் என்று கூறுகிறாரே. கடந்த மாநாட்டில் சிஎம் சாராக இருந்த ஸ்டாலின் இன்று எப்படி அங்கிளாக மாறினார்? அதிமுக யாரிடம் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது விஜய் ஏன் கேட்கவில்லை? தேர்தல் நெருங்குவதால் தான் அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார்.
இருக்கிறார். விநாயகர் நம் பக்கம்தான், அவரை வாழ்த்துவதில் தவறு ஒன்றுமில்லை என அவர் தெரிவித்தார். அத்துடன் விஜயின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கேள்வி எழுப்பிய சீமான், பொதுமக்கள் மத்தியில் இருக்க வேண்டிய ஒரு தலைவருக்கு பவுன்சர்கள் மூலம் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நாளை எப்படி நீங்கள் மக்களை சந்தித்தீர்கள் என விஜயை சாடினார். 2016 கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நினைவுபடுத்திய அவர், அப்போது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என்னை கூட்டணிக்கு அழைத்தார். அப்போது கூட நான் கூட்டணிக்கு செல்லவில்லை. கூட்டணியில் சேர்ந்தால் என் தொண்டர்கள் என்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் தான் நான் கூட்டணியில் சேரவில்லை என அவர் கூறினார். சினிமா உலகில் இருந்தபோதே அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களை அணில் சென்று கிண்டல் செய்திருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் தற்போது விஜய் அரசியலுக்கு வந்த பிறகும் கூட சில அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் அணில் என கிண்டல் செய்வது தாவேகா தொண்டர்களிடம் ஏமாற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சியின் இடையான அரசியல் மோதல் தேர்தல் சூழலில் இன்னும் தீவிரமடையும் என வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.